பெரிய பொசிஷனில் இருக்காங்களே இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயகன், இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமா. உலகமெங்கும் உங்களோட 17வது படம் தொடர்ந்து ஹிட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க. அடுத்த கட்டத்துக்கு போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். ஹரிகிருஷ்ணன் ஹரியா மான்னு அந்த ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஜேர்னி ஹரிகிருஷ்ணன்னே நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ரியல் எஸ்டேட், மளிகை கடை, ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் தெரியும், நிறைய விஷயங்கள். அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர், சில பேர் வந்து வேறு ஒன்று மாற்றக்கூட செய்வாங்க. எனக்கு மாற்றுறதுல விருப்பம் இல்லை பெருசாக. அதனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த 2 அரியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா டக்குன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே வந்து சரண் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஹரின்னு பேர் போட்டிருக்கேன், சரண் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எனி டைம் ஹரியாவே இருக்கிறதுக்காக ஹரின்னு பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்று ஒரு முக்கியமான செக்மெண்ட் இது. எப்பவுமே இந்த முதல் காதல், முதல் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ புதிய இயக்குனர் ஹரி இயக்கத்தில் பிரசாந்த் சிம்ரான் நடிக்கும் தமிழ் அப்படின்றது ஒரு செய்தி வந்து 30/3/2001 செய்தியா வந்தது. ஓ அப்படியா? இந்த செய்தியை வந்து பேப்பர்ல பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஒரு பரவாயில்லையே அப்படின்னு ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக தானே இருந்திருக்கும். கரெக்டாக என்னவா இருந்துச்சுன்றது உண்மையில எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் எதுவுமே வந்து மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. கரெக்டாக படம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து படம் ஃபஸ்ட் அதில் தமிழில் உள்ள ஒரே ஞாபகம் என்னென்னா, படம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி இன்ட்ரோவில் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு 12 வருஷம் கழித்து ஓகே அது அந்த ஒரு பஸ்ட் அவுட் மட்டும் மைண்டில் ஆச்சு. ஸோ தனியாக போய் நின்று கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் நான். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி அந்த முதல் பூஜை இன்விடேஷன் உங்களது அடையப்பா. ஸோ 6/4/2001 ஆர்.எம். வீரப்பன் சார், ஏவிஎம் சரவணன், ரமேஷ் பிரசாத், விவேக் சந்திரசேகர் இவர்கள் முன்னிலையில் இந்த படத்தோட பூஜை இன்விடேஷன் வந்து அது கையில் எடுக்கும்போது அதாங்க எனக்கு அது ஞாபகம் கன்ஃபார்மாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு போடாங்கிறது அதில் டவுட்டே இல்லை. பட் அது ரொம்ப ஏன்னா எனக்கு அதான் சொல்லல, நல்ல விஷயங்கள் நடந்தது வந்து நான் புலங்காயத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஏதாவது விஷயங்கள் வந்து தவறாக போயிருந்தால் அதை தான் திருத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர் நான். புரியுதாகும். ஏதாவது இதே சமயத்தில் அங்கே ஏதாவது ஸ்பாட்டில் தப்பு பண்ணியிருப்போம்னா அது வந்து ஞாபகத்தில் இருக்கும் நமக்கு. என்ன சொல்கிறீங்க? அந்த சந்தோஷமான தருணங்கள் வந்து அதை அப்படியே கடந்து வந்துடும். நம்ம அதே தருணம் தான் இந்த இன்று முதல் பார்த்தோன்னே இல்லை அதான் சொல்கிறேன், அது வந்து ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ஹாப்பியாக இருந்திருப்பானு தெரியும். எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், இதை நம்பி வாங்கினவங்களுக்கு வந்து காசு வந்துருமா, இந்த பெயின் தான் எனக்கு இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்று முதல் நம்ம பேர் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டோம்னா அதுக்கு ஈக்குவலாக அந்த பெயினில் இருந்திருப்பேன் நான். இதான் ஃபேக்ட். ஒரு கதை எப்படி உருவாகுது ஹரிக்குள்ள இருந்து? சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே நம்ம நிறைய பார்த்தது, பழகினது, கேரக்டர்ஸு, இப்போ சந்திச்சது, இந்த மாதிரி எத்தனை ஒன்று உருவாகும்ல. இப்போ வந்து இப்போ அது ஒரு கேல்குலேஷன் மாதிரி தான். அப்பா ஒரு பெரிய ஹீரோ, அதாவது நிறையா படங்கள் பண்ண ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ எல்லா ஹீரோ தான். அந்த மாதிரி குறைந்த படங்கள் பண்ண ஹீரோ அப்படி பிரிச்சுக்கலாம். இவங்களுக்கு ஒரு 2-3 கதை வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க ஒரு 2-3 கதை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு 2 கதை வச்சு இப்படி எல்லார்ட்டையும் ஒரு 4-5 கதை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து வேறு இருக்காது. இப்போ ஸ்கிரிப்ட் அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்ற தேடுதல் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து டைம் ரிலீஸ் டேட்டு போடாமல் இருக்குங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபைனல் கட்டு முடிஞ்ச உடனே நான் கதை பேச ஆரம்பிச்சிருவேன். எப்படின்னா ஃபைனல் கட்டு முடிஞ்சதுன்னா வெளியில் வந்து எடிட் முடிஞ்சு வெளியில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போது யாராவது கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஏதாவது அடுத்த படத்தை பற்றியோ அடுத்த கதைகளை பற்றி பேச ஆரம்பிப்பேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு சுத்தமாக எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு என்னன்னு கேட்டாலே எனக்கு வந்து சொல்ல தெரியல, எதையா வாங்கி கொடுப்பா பசிக்கு அப்படின்னு அதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு டைம் லிமிட் வச்சு அந்த April 26 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் விஷால் 2 பேருமே கேட்டுக்கிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை. அதாவது சொல்லிட்டோம், எப்படா அதை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா நிறையா ஒர்க் இருக்குல்ல. இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது வந்து ஒரு பெரிய பணியாகிடுச்சு. ஈஸியாக வந்து ஒரு எடிட் முடிஞ்ச உடனே முன்னாடிலாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும்.
ஸோ இதுக்கு நடுவில் என்னால் வந்து எதையுமே யோசிக்க முடியல. நான் என்ன யோசிச்சிருக்கேன், ரிலீஸ்க்கு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நம்மளே வந்து ஒரு விபூதி ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு பூஜை போட்டு நம்மளே ஒரு ஏதாவது ஒரு 2 கதையை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு 2 கதை வந்து அப்படியே ஒரு ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. அது ஒரு கதையாக மட்டுமே இருந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து அது வந்து ஒரு பிளேயாக மாறல. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். பிளேயாக இருக்கிறது அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன். எப்படின்னு தெரில. பொதுவாக உங்களோட படத்தோட இந்த 17 படத்தோட ஹீரோஸ், இந்த 17 இன்னும் பார்க்கல மக்கள், இந்த 16 படத்தோட ஹீரோஸ் வந்து பேசிக்கலாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸாவே இருக்கிற மாதிரி தான் நீங்க கேரக்டரைசேஷன் பண்றீங்க. பிளஸ் ஒரு கால்குலேஷன், இங்க இருந்து போனா இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கால்குலேட்டிவ் பிளஸ் இன்டெலிஜென்ஸாவே தான் காமிக்கிறீங்க. அது வந்து பர்பஸா ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக பண்ண விஷயமா இல்ல அந்த கதையில அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? அது பர்பஸாக பண்ண மாட்டேன் நான். பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாவே தான் வருது. அது என்னே தெரில. அது அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம். எல்லா விஷயத்துலையும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆக்கி விட்டுறோம் நம்மளை. அதனால வந்து இதெல்லாம் எனக்கு தெரியண்டா. அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் 10 நிமிஷம், இங்கே போனால் 3 நிமிஷம், இங்கே 4 நிமிஷம் போகலாம், போயிட்டு போனால் கழிச்சு கிளம்பலாம், இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது. ஏன்னா நம்ம எங்கே புழங்குறோம், எப்படி வாழ்கிறோம், அதுதான் வருது. அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரி இல்லை. அது கூட எங்கேயாவது வந்து மைண்டில் யோசிச்சதாக இருக்கும் ஒரு விஷயம். நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சுன்னா அருணாக்கோடியெல்லாம் காணுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். பார்த்தாச்சுன்னா இப்போ பேண்ட்டோட போயிருக்கோம். அது மாதிரிலாம் நடந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசன். ஏன்னா அது வந்து அருணாக்கோடி வந்து நீங்கள் என்னதான் பண்ணாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க. அது உள்ளே வந்து ஒரு மெழுகு இருக்கும். அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க, அறக்கும்பாங்க. எனக்கு அந்த வேலையும் தெரியும். எனக்கு அந்த ஆசாரி மாதிரி செய்கிற வேலை தெரியும். ஸோ அந்த தொழிலை சொல்கிறேன் நான். ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும். அது இப்போ என்னன்னா அது எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும். எனக்கே ஒரு நாள் அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கலந்துக்கிட்டாலும் யாரும் ரொம்ப பண்ணுவோம். ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து 12 ரூபா இருந்தது, 20 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் அறக்காதான் இருக்குது, வெல்டு இருக்காது. அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாமல் போகும். பார்த்தாச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டில் எங்கேயோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் தான் அதில். அது அப்போ நைட்டில் தான் இருக்கும், போய் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு. ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூளையாக தான் இருக்கும். எனக்கும் இந்த போலீஸு மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப, அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால நிறைய இந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேங்கையில் வந்து ஒரு சாமானியன் ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன், ஒரு வாலிபன் பையன். அவர் கூட நிறைய பிரில்லியன்ட் வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது அது ஒரு பெரிய பிரில்லியன்ட் மூவாக அது தெரியாது படத்தில். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அந்த டைலாகு, அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும். அவங்கள நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக. இது மாதிரி இந்த ஒரு நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது. அது ஆமாம், அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட சூர்யா வந்து நம்ம 6ல் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான். பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல. சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும், அதுக்காக அவனை பெரியப்பாரி கூட முடியாது, சித்தப்பா தான் கூப்பிடணும், ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும். ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்கக்கூடாதுடா. ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறைடா. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணை பேர் எழுக்கக்கூடாதுன்றது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுலேயே அவர் வந்து நீங்களாவது அண்ணன்னு உதட்டுன்னு தான் சொல்றீங்க, ஆனால் நான் அடி வயிற்றுலேருந்து சொல்கிறேன். அது ஒரு விஷயம் சொல்லுவார். யாருமே நான் என்னைக்குமே அண்ணனே அடி வயிற்றுல இருந்தாலும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் வாயிலிருந்து தானே சொல்லியிருக்கிறீங்க, நீ என்ன யாரும் தம்பியாகவே நினைக்கலன்னு ஃபீல் பண்ணுற இடங்கள். அன்னைக்கு கூட யாரோ ஒரு ஐடியில் யாரோ மீட் பண்ணேன். அப்போ சொன்னார், நாங்கள் அடிக்கடி அவனா ஏதோ இடம் விட மாட்டோம்னா துரோகம்னு 2 வரி சாங் அனுப்பிச்சி விட்ருவோம். நீ கூட அந்த படத்தில் உள்ள சாங்கு, அதில் ஒரு சாங் இருக்கும் இல்லையா செகண்ட் ஹாஃபில். அதை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரொம்ப ஒரு 6ல் வந்து அந்த டைலாக் வந்து அவ்வளோ ஒரு ரவுடியாக இருப்பார். கடைசியில் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் சார், தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு வருவார். இதெல்லாம் கூட வந்து இப்போ சொல்லும்போது ஏற நம்ம பொண்ணுக்கிட்ட இவன் என்னடா போய் பேச போகிறான்னு, தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீ வந்து ரொம்ப பெரிய இது பண்ணிக்க ப்ரெஷர் ஆகிக்கோனா, நான் வேற ஒரு கண்டென்ட் தான் போயிட்டு பாருமா
இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சுத்தாதீங்கம்மா, உலகத்தில் நீ நம்ப வேண்டிய எப்படி இழுத்து விட்டான் பார்த்தியா உன்னை, உலகத்தில் நீ நம்ப வேண்டியது அப்பா அம்மா மட்டும்தான், அவங்க தான் 100% நம்ப வேண்டியது சம்திங். இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியை தான் அந்த கேரக்டர் பேசிட்டு போகிற மாதிரி இருப்பேன். இப்போ வன்மமாக ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னவா ஒழுங்கா அவன் புள்ள திருந்திடுறானா இல்லை ஏதாவது உடம்புலேருந்து ஒரு 5-6 கிலோ எடுக்க வேண்டியிருக்குமா, அதாவது கை காலை வெட்ட வேண்டியமா இருக்குன்றதே வந்து ஒரு 5-6 கிலோவை எடுக்க வேண்டியிருக்குமான்னு வேற மாதிரி ஒரு கணக்கு, அங்கேயே ஒரு அக்கௌண்டன்ட் வந்துடுவார். இந்த மாதிரி நீ கேட்கறதுனால அந்த ஃபிளாஷ்பேக்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சார். இப்போ உங்ககிட்ட நிறைய அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் வந்து சீன் சொல்றதுக்கோ டிஸ்கஷன்ஸ்க்கோ இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுறவங்க திறமையானவங்களை கூட வச்சுட்டு பிளான் பண்ணுன்றது கான்செப்டா இல்ல? எனக்கே வந்து தன்னை கொண்டே ஒரு 12 பேர் வேணும் எனக்கு டெய்லி டிஸ்கஸ் பண்றதுக்கு. இப்படி சுத்தி உட்கார்ந்தாதான் எனக்கு வந்து இப்படி வந்து பிளானிங்ல வந்து கை தூக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கருத்துக்கு வந்து 5 பேர் இந்த பக்கம் 7 பேர் அந்த பக்கம் கை தூக்கி சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஈவினிங் வரைக்கும் முடியவே வராது. கடைசியில் எப்போ இதை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பேன். முடிச்சுக்கலானே அவங்களாம் முடிய சொன்னால் தான் முடிப்பேன், இல்லை நான் முடிக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அப்போ கை தூக்கிடலாமா? ஸோ மேக்ஸிமத்துக்கு இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டிக்கு விட்டுருவோம். அதை மெஜாரிட்டி பார்த்து நம்ம வந்து வைக்கிறதா வைக்கலன்னு முடிவு பண்ணிவிடும். அப்போ கை தூக்குவோம். அந்த மாதிரிலாம் கருத்து ஓட்டு போட்டு கருத்து கணிப்புலாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 பேர் தேவை. அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் தான் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு 6-7 பேர். இது இல்லாமல் வெளியில் நம்ம நண்பர்கள், நம்மகிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க, நம்ம கூட சேர்ந்து முன்னாடி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, டைரக்டராக இருந்து அவங்களும் வந்து ஃப்ரீ டைம் இருக்குன்னு வந்து ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பேரை கூட சேர்த்துப்பேன். ஏன்னா யார் மூலமாவது ஒரு நல்ல கருத்து வந்துடும், நல்ல விஷயம் வந்துடும், நல்ல அந்த ஸ்கிரிப்ட் எலிவேட் ஆயிருன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்டு எங்கள் டிஸ்கஷன் வந்து ஓகேன்னு சொன்னால் யாருமே விட மாட்டாங்க. எதுக்கு நீ ஓகே சொன்ன, காரணம் சொல்லுன்றது தான் பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். அதனால யாரும் உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப வில்லங்கமாயிரும். அப்படிதான் இருக்கும் எங்கள் டிஸ்கஷன் நல்லா போட்டு பிசைஞ்சிருவாங்க போட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் ரொம்ப இது பண்ண வேண்டிய எல்லா கார்னரும் பேசி -+ பேசியிருப்போம். ஸோ ஸ்பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட், அந்த மேக்கிங்குரிய ஸ்ட்ரெயின் தான் அதிகமாக இருக்குமே தவிர அங்கே போய் திருப்பி ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்காது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்கும். ஜஸ்ட்டு தாளிசம் பண்ணி எடுக்கணும், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், மற்ற எல்லாம் மசாலாலாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். அது தெரியல எனக்கு, அது சரியாக செட் ஆகாது அந்த நேரத்தில் நாங்கள் அப்படி போயிட வேண்டியது. அப்புறம் சார், இப்போ சினிமா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. ஆனா இப்போ சமீபத்தில் சில டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த ரீல்ல எடுத்ததை விட இன்னைக்கு டிஜிட்டல் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது, இது வருது, பேசாம ரீல்கே திருப்பி போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கிறிஸ்டோபர் நோலன் ஃபிலிம்ல தான் எடுத்திருக்காரு படம். ஸோ அது மாதிரி இங்க திருப்பி ரீல்ல எடுக்கிற விஷயங்கள் வருமா? நீங்க ரெண்டுத்துலயுமே பயணப்பட்டிருக்கீங்க, எது பெஸ்ட்னு உங்க பார்வை என்ன? எது பெஸ்ட்னா நம்ம எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்னு தான் சொல்லணும். அதை வச்சுதான் அது பெஸ்ட் ஆகும். ஆனா அப்போ வந்து ஒரு அளவு ஒரு மைண்ட் வந்து ஒரு விஷயத்துல நம்பிக்கையா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எப்படின்னா டிஜிட்டல் இருக்கிறதுனால ஒன் மோர் எடுத்துக்கலான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரு லெத்தாதிக்காக இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை. இது ஒன் மோர் போனாலும் எதுவும் வேஸ்டேஜ் இல்லை. ஆனால் டைம்ன்றது வேஸ்ட் ஆகிட்டு, கடவுள் கொடுத்த 24 hours வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம யாருக்கும் புரியல. அந்த வகையில் தான் பெரிய இது. நம்மளும் வந்து இன்னொரு டேக் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முன்னாடிலாம் இன்னொரு டேக் எடுக்க மாட்டோம். ஏன்னா ஆர்டிஸ்டே சொன்னால் கூட இல்லை இல்லைங்க, எனக்கு தேவையான ரியாக்ஷன் அங்கே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம் வேணாம். இப்போ வந்து சரி ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, நமக்கு ஏதோ செலவு இல்லை அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா ஆர்டிஸ்டே ஏன் ஒரு டேக் எடுத்தால் என்ன இருக்குது நீ கோச்சிக்கிறாங்க. முன்னாடி வந்து அது வந்து 100 அடி ஓடிச்சுன்னா அதில் வந்து 4000 ரூபா போயிருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது இப்போ இல்லாதனால அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய். பட் டெக்னாலஜி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது இந்த வகையில் மட்டுமே இதை பார்க்கக்கூடாது, வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ விஷயங்களை நிறையா உள்ளே கொண்டாடுறதுக்கும் சரி, ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்ததுனால ஒரு சீனை வந்து வேறு வெரைட்டியாக கட் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நினச்ச மாத்திரத்தில் ஒரு விஷயத்த இன்றைக்கி எப்படி அப்படி அமுக்குனா ஒரு மெசேஜ் போய் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு 4 பட்டனை தட்டினாலே ஒரு டிசால்வையோ இல்லை ஒரு இது டேரெக்டாக போட்டுக்கிட்டு என்ன எப்படி பண்ணி பார்க்கல, இந்த சீன் ஃபுல்லாக டிசால்வில் கட் பண்ணுவோமா இல்லை கட்டில் பண்ணுவோமா இல்லை வைப்பில் கட் பண்ணி இப்படி நினச்சிட்டு இருக்கிறதோட அடுத்த 3 நிமிஷத்தில் கட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இது பேசாமல் நம்ம கட்ஸில் டிசால்வில் போயிடலாம் அப்படின்னு போயிடலாம், இல்லை எஃபெக்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது
செஞ்சு பார்க்குறதுக்கு அது வசதியாக இருக்குது. அண்டு டிஜிட்டல்லையும் நிறைய ப்ளஸ் இருக்குது. அது மாதிரி நான் வந்து ஒரு சேஸோ இல்லை ஒரு ஃபைட்டோ எடுக்கும்போது சண்டை போட தேவையில்ல மாஸ்டர்கிட்ட இல்லை சக டெக்னீஷியன்ஸ்கிட்ட. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கேன் தான் ஓட்ட முடியும்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரெஷரையும் சேர்த்து போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா எடிட்டில் தான் மண்டை காயுது எல்லாருக்கும். 10 லட்சம் அடி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தேவையானது 10,000 அடி 13,000 அடி. இதை வந்து சுருக்குறக்குள்ள எடிட்டர் தான் ரொம்ப அவசரப்படுறாங்க. அப்படிதான் இருக்கும். வளர்ச்சிங்கிறது எப்போதுமே வந்து கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒரேபடி ட்ராவல் ஆகிக்க வேண்டியதான். அதை வந்து கஷ்டம்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறதோட, ஆனால் அவர் வந்து ஃபிலிமில் எடுத்திருக்காருன்றது பாராட்டத்தக்க விஷயம். அவங்க எவ்வளோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்காரு. டிஜிட்டலில் போய் ட்ராவல் ஆகி வேணாம் நான் ஃபிலிம்குள்ளே வரேன்னு சொல்லி வந்ததெல்லாம் வந்து அவங்களாம் வந்து கிரேட்டுன்றது தான். அதாவது ஆளுமையோட பண்ற டைரக்டர்னு சொல்லுவேன்ல நான், அந்த ஆளுமே அவர்கிட்ட இருக்கு. ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஜானர் இருக்கு. ஆக்ஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், எமோஷன். ஆனா உங்க படத்துல எல்லா படத்துலயுமே ஆக்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட எல்லா படத்துலயுமே அந்த உறவு முறைகள் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மதினி, மச்சினி, அந்த இதெல்லாம் அது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல அது கதைக்களத்துல தானா வந்தது? கதைக்களத்துல தாங்க. நீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் பண இழப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் கையில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்த பணம் தான். ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான்னா அவனை அப்படியே கொரூரமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே கொரூரமாக மாறிடுவீங்க. இதுதான் நான் ஒரு போலீஸ் படம் எடுத்தாலும் அவன் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து தீயாக மாறுறான். மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுற லெவலில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லைக் இப்படி சொல்லலாம், சிங்கம் 2ன்னு வச்சுக்கோங்க. சிங்கம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஏதோ ஃபைட்லாம் இருக்கும். யாரோ அரெஸ்ட் பண்ண போவார், ஏதோ அனலைஸ் பண்ண போகும்போது அங்கே ஒரு ஃபைட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஃபைட்டாக மட்டுமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடும் மிஸ்டர் தியாகண்ணன் மூலமாக. இப்போது அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, எவனும் திரும்பியே போயிடக்கூடாதுன்னு ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு போலீஸ்காரன் குடும்பத்து மேலே கை வச்சா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து உதவும், எந்த அளவுக்கு ரத்த கதறியாக மாறும் அப்படின்னு எவனுக்கு அந்த தைரியம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு அதிகாரியை வந்து மடக்கணும்னா அவன் குடும்பத்து மேலே கை வச்சிடலான்ற அந்த விஷயம் மட்டும் எவனுக்கும் தோணிடக்கூடாது. அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் யாரும் வேலை செய்ய முடியாது, எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது. அதிகாரியை வந்து ஆப்போசிட் பண்ணால் அது எந்த பண்ணுமோ ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணிக்கணும். அவன் குடும்பம்ன்றது தனி. அப்படி ரிவர்ஸில் அப்போ அந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணவனை விட்டு தப்பு பண்ணவன் பிள்ளையும் பொண்டாட்டிக்கிட்ட போய் வம்பு பண்ணாலும் இல்லை அவங்க மேலே போய் ஒரு கேஸை போட்டாலும் என்ன வருது, அதை இவங்களும் செய்யக்கூடாது, இதை அவங்களும் செய்யக்கூடாது. ஒரு எத்திக்ஸு. அதை தாண்டி அவங்க உள்ளே வர பார்ப்பானுங்க. அப்போ கண்ணை உடைச்சிட்டு, ஏன்னா அதை சரண்டர் பண்ணால் தான் நான் கத்தியை கையில் எடுக்க முடியும். அது கையில் தான் நான் கண்ணை வச்சு தான் சுட முடியும். ஏன் அதை யூஸ் பண்ணாமல் நீ கத்தி எடுத்து நீ கேட்டக்கூடாது. ஸோ முதல்ல அவராகவே ஒரு டேபிளை அடித்து அதே ஒன்று சின்னதாக உடச்சி விட்டு இதை கொண்டு போய் ஆர்மரியில் போய் சரண்டர் பண்ணிவிடு. ஸோ எ போலீஸ் மேன் வித் ஃபேமிலி வித்தவுட் வெப்பன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அது எதுக்குன்னா அந்த அந்த கதையை சொல்லும்போது நான் ஜி கிட்ட சொன்னேன், ஜி நீ வந்து உங்களை ஒருத்தன் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுங்க, ஆனால் தம்பியை திட்டினான்னு வச்சுக்கோங்க, கார்த்தி ஒருத்தன் திட்டினான்னு உங்களால் தாங்க முடியாது. அது மாதிரி தான் இதான் மூடு இந்த சீனுக்கு. உங்களை எத்தனையோ பேர் அடிக்க தான் வருவான். ஏன்னா நீங்கள் போலீஸ்னால ஒரு 10 எதிரி இருந்துட்டு தான் இருப்பான். அதான் நீங்கள் ஜாலியாக தான் போயிட்டு இருப்பீங்க டெய்லி. தட்ஸ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் கணக்கு பண்ணுறான்னா அது எவ்ரிடே ப்ராப்ளம் கிடையாது. அது ஒன்ஸ் ப்ராப்ளம். அது வரவே கூடாத ப்ராப்ளம். அது முடிச்சிடணும்னு நினைப்பீங்க. இதான் அது அந்த கதை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். சார் புரியுது சார், இல்லை நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் தொண்டை தண்ணி வாங்கிட்டு அந்த ஏன்னா நான் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வர்றதுனால அதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் கதை சொல்லி அப்படி டயர்டு விடுங்க போதும்னாரு என்ன ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி எனக்கு அதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி அப்படி வர்றான் கேட்டை விழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி வெட்டி குத்தி இங்கேருந்து புட்டிச்சு ஜீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோட வந்து போடா போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சவால் விடுறதுல அவனை வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறது. போலீஸ்காரன் குடும்பம் மேலே கை வச்சா நான் ஒன்று அங்கே வச்சு காட்டியிருக்கேன், எல்லாம் பாரு இனிமேல் எவனும் வந்து பக்கத்தில் வந்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த வெறியை கொப்பளிச்சிருப்பாரு. ஸோ இது எங்கேருந்து வருது பாருங்களேன், எவ்வளோ பெரிய. இப்போ நீங்கள் சொன்ன ஆக்ஷன் படம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக மாறுது. இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டியாக லத்தி சார்ஜ் இல்லைன்னா முட்டிக்கு கீழே வந்து சுடுறது, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இப்படி தான் இருக்கும்.
அவர் டேனியை கூட அப்படி அடிக்கல. ஆமா. ஏன்னா ஏதோ ஒன்று இந்தியன் போலீஸை பற்றி தப்பாக பேசலாம்னு சொல்லி சட்டையை பிடிச்சி 2 அறை விட்டு சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவாரு. ஆனால் தான் குடும்பத்தை அட்டாக் பண்ணின்னு வந்தோடனே பர்சனலைஸ் ஆனோடனே அந்த வெறி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. அதனால நம்ம கதை பண்ணும்போதே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் வந்துடுது. அந்த ஏன்னா என்ன ஒன்று பண்ணால் பரவாயில்ல, என் மாமா மேலே எப்படா கை வச்சுன்றது தான் தாமிரபரணியில் விஷாலோட கோவம். அதனால தான் அந்த வெறியில் தான் போய் அருவாள் எடுத்துட்டான். அருவாள் எடுத்தா மிஸ் ஆகி இன்னொரு நல்லவன் வந்து மாட்டிக்கிட்டான். யாரை அவன் டார்கெட் பண்ணா அவன் தப்பிச்சிட்டான், யார் நல்லவனோ அவன் தடுக்க வந்தவன் கை மாட்டிக்கிச்சு. ஆனால் காரணம் வந்து அவங்க மாமாவால தான். ஏன்னா அந்த மாமான்றது எல்லாம் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் சொல்லிடுவான், அது தாங்க முடியாது யாராலையும். ஓகே, இதான் அதனால இதுதான் கரெக்டான பதில் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த போட்டோ பார்த்தோன்னா என்ன தோணுது உங்களுக்கு? இது சாமி ஃபங்க்ஷன். ஆமா ஆமா. கேபி சார் அந்த ஷீல்டு வாங்கும்போது அதாங்க ஒரு படம் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து இந்த செட்டப்பே மாறி போச்சு. 2 வாரம் ஓடினா போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் எல்லாருமே தண்ணீர் விடைஞ்சிடுறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாற்றம். ஆனால் அன்றைக்கி 100 நாள் ஓடணும். இது வந்து 125 நாள் ஃபங்க்ஷனுங்கும் போது அதை கவிதாலெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க. அதில் வந்து விவேக் சார் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக என்னை பற்றி பேசி எதிர்காலத்தில் வந்த ஒரு மாதிரி சொல்லி ஒரு இதை கிரியேட் பண்ணி விட்டார். அதை வந்து நிறைய பேர் கேள்வியோ பேசுகிறாங்க. ஸோ ரஜினி சார் வந்து என்னை பற்றி நிறைய பேசினார். பார்த்தீங்கன்னா பேசினார். அதெல்லாம் வந்து முதல்ல வந்து நம்மளை பற்றி பேசுனதை விட அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது பாருங்க. ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரஜினி சார் மாதிரி ஆள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு புதுசாக ஒரு டைரக்ஷன் பண்ண ஒரு பையனை பற்றி பேசி அதெல்லாம் எவ்வளோ பெரிய இருக்கு. அந்த மைலேஜ் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த என்கரேஜ்மெண்ட் இன்ஜெக்ஷன், அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாடியிலே இருக்குங்க. அது சார் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு. ஸோ உங்களோட முதல் படம் கல்கி, கேபி சார் கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த கல்கியோட ஃபாண்டே என்னன்னா அந்த லோகோவே அந்த பெண் தன்னைத்தானே செதுக்கி கொள்கிறாள்ன்றது அதோட கான்செப்ட். ஸோ நீங்க கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கி கொண்டீர்கள்? கேபி சாரிடம் நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன? ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான். நான் அதுக்கு முன்னாடியே வந்து செந்தில்நாதன் சார்ட்ட 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜேர்னி நிறையா. அப்புறம் தான் நான் வந்து கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வரேன் நான். ஸோ கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிக்கிட்டு தான் வந்தேன். அதாவது அது விளையாட்டான விஷயம் கிடையாது. அவரை வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணன்றது அது வந்து கனவுலேயே நிறைய. ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்னில் டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி, ஆமாம் யூனிவர்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணி, அமீர் ஜான் சார்கிட்ட ஒர்க் பண்ணி, அங்கே வந்து நம்மளை கூப்பிடணும் யாராவது கேபி சார்கிட்ட வாங்கி அந்த அளவுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணி ஷூட்டிங்காக தான் எல்லாம். ஷூட்டிங்னாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல. அதாவது அசம்பிளிங்கில் ஒரு அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். கோஆர்டினேட் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இப்போ என்னோட கோ டைரக்டர் ஜான் கூட ஆக்ஷன் பிளாக் இருக்கும். எப்படி இருக்குன்னா யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனை வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு இது இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க டேட்டு, வரமாட்டேன்பாங்க. அப்புறம் அடித்து பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் போட்டு அங்கே வந்து வாய் வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி அப்புறம் வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு வழியாகி ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம், ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்ற ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் அந்த சீசனில் நிறையா பண்ணி எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மேல் மட்டத்தில் உள்ளவங்க நம்மளை வந்து கவனிக்க வச்சு சரண் சாரோட ஹெல்ப்பு, அவர் தான் நான் ஸ்டாண்டர்டாக அங்கே சேர்றதுக்கு பெரிய ஹெல்ப்பு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு கூப்பிட்டுக்கணும். அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன் அவர்கிட்ட. அவர் எப்படி போய் பேசுறது அவர்கிட்ட அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா உள்ளே போனோன்னே அவர் ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார். டக்குன்னு ஹலோ மிஸ்டர் எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு. ஏய் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் சார் அந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு, இதான் அவர் அந்த இடத்துல இருக்கார். எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏபிசிலேருந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் எனக்கு ஏபிசிலேருந்து நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். ஏபிசிலேருந்து கற்றுக்கிறதுனா என்ன கற்றுப்பாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க. ஒரு எல்லாரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே, வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ இப்படிலாம் நாங்கள் கூட நாங்கள் பேசிடுவோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போன பிரச்சனை தெரியுது ஏபிசிடிக்கு முன்னாடி அதாவது -A -Bலேருந்தே கற்றுக்கிற மாதிரி தான். அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க. தெளிந்த ஒரு டெக்னீஷியன்
அவர் மாதிரி உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியும் என்ன வேலை செய்கிறோன்றது, நம்ம கூட இருக்க நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேலை இருக்கும். அங்கே போனோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணலாம். வண்டி உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவார் அவர். அது வந்து அவரே சொல்லித்தரல மாட்டார், நமக்கு போனோன்னு புரிஞ்சிடும். ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பண்ணி சொல்லும்போதே உங்களுக்கு அங்கேயே செதுக்கிக்கலாம். தான் நீங்கள் சொல்லிக்கலாம், இந்த கல்கி மாதிரி நம்ம அங்கே செதுக்கிக்கிட்டே இருப்போம். டெய்லி நம்ம மேலே இருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருப்போம். அங்கே ஒரு அப்படி தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரக்டர்ஸ், வசந்த் சார்லேருந்து, சுரேஷ் கிருஷ்ணாலேருந்து, நம்ம சரண் சார்லேருந்து, சமுத்திரகனி சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. யார் பேரையா விட்டா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான். நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அப்படிக்கு தெளிவு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு நாள் வந்து ஒரு கேட்டு வந்து ஏதோ ஒரு தூரத்தில் கார் வர்ற ஷாட்டு, அந்த கேட்டு வந்து ஏதோ திறந்து வச்சு ஏதோ சம்திங், அவர் வந்து மூடுப்பா அப்படின்னாரு. அப்போ சேர்ந்த ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். மூடு அப்படின்னாரு. மூடிட்டு சரின்னு ஒன்று டேரக்டர் சொன்னால் சரின்னு மூடிட்டேன். நான் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, இந்த கார் வர்றது தெரியணுமென்றக்காக திறந்து வைக்கணுமோ, கார் உள்ளே வரணுமோ. பட் அவருக்கு ஷாட் வந்து முதல்ல கேட்டு மூடி இருக்க மாதிரி ஏதோ ஷாட் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாரு. ஷாட்டு முடிஞ்சு அடுத்த ஷாட்டு சொன்னேன். அது அந்த டிஸ்டர்பன்ஸில் வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் மூட சொன்னேன். அது அவர் சொல்லவே தேவையில்லை எனக்கு. அந்த கேட்டு கம்மிகளுக்கு நடுவில் அப்படி அந்த ட்ராக் அது வண்டி வந்துட்டு இருக்கமே எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, அதனால தான் மூட சொன்னேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஒரு டெக்னீஷியன் 100 படம் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இந்த விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க, பெரிய பொசிஷனில் இருக்காங்களே. இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயகன், இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக. நான் யானை டைமில் போய் கமல் சாரை போய் பார்க்க போனாங்க. ஒரு இது பார்த்துக்கோங்க, கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போது. சரியா, நான் வேறு ஒரு விஷயமா ஒரு போய் பார்த்துட்டு நானும் அருண் சார் எல்லாம் போவோம், மாப்ஸ்லாம் போவோம். போகும்போது கீழே நாங்கள் போகும்போதே கீழே சார் வந்தார் அந்த நேரத்தில். ஸோ ஒன்றா பேசிட்டு லிஃப்ட்டில் ஏறணும். எனக்கு என்ன ஒரே பயம்னா, விக்ரம் பார்த்தியான்னு கேட்பாரு, நம்ம பார்க்கல. எப்போயுமே அது ஒன்று இருக்குது தெரியுமா, ஒரு பார்க்கலன்றது வந்து அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. அது எனக்கு என்ன, என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு, அருண் சார் சொல்லிட்டு இருக்காரு, சார் அப்படின்னு சார் படம் அப்படின்னு அமைதியாக அப்படின்னு நின்றுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, விட்டார். அப்படி பார்க்கலன்னு சொல்ல விட்டார். அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது சொன்னார், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ வேலையை வச்சுட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கோம், ஒரு படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர். நான் ஒருவேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சங்கோச்சப்படுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய பொய்யா இருக்கும். முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க, என்ன ஒரு நாலேஜ், என்ன ஒரு. அது மாதிரி ரஜினி சார் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார், இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார். நம்ம எழுந்து ஐயே நான் நிற்பேன் அப்படியே, நீங்கள் உட்காருங்கன்ட்டு. அது எவ்வளோ சின்னாலும் தான் அவங்கள உட்கார வச்சுட்டு நின்றுட்டு இருப்பார். இப்போ அந்த சின்ன பொசிஷன் தான் நான் சொல்ல, ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம், அதை தான் சொல்கிறேன். சின்ன ஆள் பெரிய ஆள்னா அப்படி சொல்லலை, நான் ஒரு டெக்னீஷியன். இப்போ அவங்களும் எழுந்துச்சிருக்கும் போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்கார்றப்ப அவங்க உட்காந்தா விடலாமே, நோ யூஸ். அதே மாதிரி படம் ஏதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார். இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க வராரு அப்படின்னா நமக்கு தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு, அவர் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ண வந்தேன் சார், இல்லை நான் நிற்க மாட்டேன் ஓடிடுவோம், நிற்க விட மாட்டார் யாரையுமே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும், நான் ஞாபகம் தான் படுத்துறேன். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய. சரி, அவங்க வெளியில் சும்மா நிற்கட்டும், அவங்க படம் நிற்கிறாங்க, நம்ம உள்ள படம் மாதிரி எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக வெயிட் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் அவங்க 2 பேருமே வந்து கேபியோட படைப்புன்றது மிகப்பெரிய ஒரு, ஏன்னா பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் எடுத்துட்டு ஐயோ இங்கே பேசுறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சார், இப்போ கேபி சாரை தொடர்ந்து உங்க நண்பர் சரணோட 3 படங்கள், அமர்க்களம், பார்த்தேன் ரசித்தேன், அல்லி அர்ஜுனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இல்லை, இப்போ சரண் சார்கிட்ட வந்து அது வேலை மாதிரியே இல்லை, அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி. அது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்குமா எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாப்பை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதுவும் சரண் சார் வந்து முதல்ல ஒரு நண்பராக அறிமுகமாகி என்னோட நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீனியராக ஒர்க் பண்ணி நிறையா கைட் பண்ணுவார், நிறையா ஐடியா கொடுப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும், ஒரு டைரக்டர்ன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெண்டுன்ற உரிமை இருக்கும். ஆமாம், நீங்கள் தான் கூட நீங்களே ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும். அதே சமயத்தில் டைரக்டர்ன்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும். அவர் வந்து அவருடைய டைலாக்ஸு, அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு.
நான் வந்து முழு மூச்சாக அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்துடணும் வேலை செஞ்சு. நம்ம வந்து படமே இன்னும் 2 வருஷத்துக்கு பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சரண் சார். ஏன்னா நான் அந்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த நேரத்தில் தான் நிறைய கதைகள் கூட பண்ண முடிஞ்சுது. அவர் கூடவே தான் இருப்பேன் நான். எனி டைம் காலையில் நாங்கள் 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம் எங்களோட ஜேர்னியை. டிஸ்கஷன் டைமில் பீச்சில் போய் வாக் பண்ணுவோம். வாக் பண்ணிக்கிட்டே தான் கதை பேசுவோம். அப்புறம் சரவணபவனில் வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம். போகும்போது பால் குடிச்சிட்டு போவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் காஃபி சாப்பிடுவோம். வாக்கிங் முடிச்சுட்டு வந்து அங்கேயே கதை பேசுவோம். அவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக 10 நிமிஷம் உட்காரும்போது நான் வீட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவேன் பக்கத்தில் அங்கே. ஏன்னா அது ஒரு மாதிரி காலம். ஸோ அப்புறம் வந்துட்டு திருப்பி 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி 8:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம். உட்காந்தோன்னா நைட்டு எப்போ முடியுன்னே தெரியாது. டிஸ்கஷன் அப்படி போயிட்டுருக்கோம். நல்லா ஆரோக்கியமான சண்டைகள் நடக்கும் டிஸ்கஷன் டைமில். நான் கொஞ்சம் நிறையா அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா என் கருத்து ஒரு கருத்து நிறையா செட் ஆகும். நான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும், பேரலாக ஒரு ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ஆர்குமெண்ட் தான் இருக்குமே தவிர சண்டை மாதிரி வராது. கேமராமேன் வெங்கடேஷ் வந்து நல்லா சண்டை போடுவார். ஆமாம், அது மாதிரி ஆர்குமெண்ட்டு பயங்கரமாக வேணும்னே ஸ்பின் பண்ணி விடுவார் பாலை. அது ஒரு நேற்று வரைக்கும் வேறு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு போய் அவருக்கு கோவம் வரும். அவருக்கு சரண் சாருக்கு கோவம் வந்தால் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அவருடைய அப்ரோச்சே எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஆள் இல்லை. ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம, ஏன்னா அவர் என்கிட்ட வந்து நான் 2வது படம் ஒர்க் பண்ணும்போது நினைக்கிறேன், 10 டேஸ்க்கு அப்புறம் 3வது படம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த படத்தில் வேலை செய்யலை, உங்கள் படத்துக்கு நீங்கள் வாய்ப்பு தேடுறது தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த வேலை செய்கிறீங்க. ஸோ அதர் தென் ஒர்க் டைம் நீங்கள் வந்து அந்த வேலையை என் கூட சுற்றிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னவர். புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேங்க்யூ. நன்றி.